ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு இது கூட நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூடவே கடுகு சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி இல்லைன்னா 2 பெரிய தக்காளியை சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியும் இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கறியை கலந்து நல்லா மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா கறியெல்லாம் நல்லா உருண்டு நல்லாவே வெந்திருக்கும். இந்த டைமில் 2லேருந்து 2 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு சிம்மில் வச்சு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவி இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.